கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த காலை நேரத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்தார். யோசுவா 1 அதிகாரம் 5 வசனத்திலே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். I will not leave you nor forsaken you. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன நம்பிக்கையான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்தை அண்ட சராசரங்களை உருவாக்கின ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அன்பான குடும்பத்தின் மக்களே, மோசேக்கு பின்பதாக இந்த யோசுவா மிகப்பெரிய பணியை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த பணிகளை எப்படி செய்வேன் என்று ஒரு மிகப்பெரிய துக்கத்தோடு நின்றதை நாம் பார்க்கிறோம். எனக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய டாஸ்க் இருக்க, இது எப்படி நான் செய்து முடிப்பேன்? மோசே மிகப்பெரிய ஒரு தலைவன், ஆண்டவர் கூடவே இருந்து வழிநடத்தப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் அந்த அளவுக்கு என்னால் செய்ய முடியுமா என்று சொல்லி கலங்கி நின்ற நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் இந்த நம்பிக்கையுள்ள இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தை அல்ல, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. இந்த உலகத்தையே படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தை. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். ஒருவேளை நமக்கு முன்பதாக பல சவால்கள் காணப்படலாம், நமக்கு முன்பதாக பலவிதமான சூழ்நிலைகள் போராட்டம் நிறைந்ததை போல காணப்படலாம், நமக்கு முன்பதாக மலை போல பிரச்சனைகள் குவிந்து நிற்பதை போல நாம் காணப்படலாம், நமக்கு எதிராக சூழ்ச்சிகளினால் நம்மை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி பல கலக்கத்தோடு நாம் காணப்படலாம். இது ஒரு துர்ச்செய்தி, சரீரத்தில் வந்த பலவீனம், முடியாத ஒரு சூழ்நிலை, என்ன செய்வோம் என்று புரிந்து கொள்ள முடியாத கவலைகள். நிறைய பேர் இன்னைக்கு அப்படி இருக்கல, நிறைய பேர் அப்படி இருக்கீங்க. நான் எப்படி இந்த பலவீனத்தை தாண்டி செல்வேன் என்று சொல்லி கலங்கி நீங்க நிற்கிறீங்கள. ஆனால் இந்த காலை நேரத்தில் அவரை நம்பி வந்திருக்கிற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் நம்மை விட்டு விலகி செல்ல மாட்டார். ஒருபோதும் கர்த்தர் நம்மை வேதனைப்பட வைத்து வேடிக்கை பார்க்க மாட்டார். கூடவே இருந்து தப்பி செல்லக்கூடிய வழிகளை உருவாக்குவார். நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கட்டும். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நன்றியப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரே. எத்தனை நம்பிக்கையான ஒரு வார்த்தை எங்களுக்கு தந்திரப்பா. இதோ இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பாத தண்டி கூடியிருக்கிற எங்களுக்கு இந்த வார்த்தைகள் புது நம்பிக்கையாய் பலனாய் மாறட்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய மகிமையுள்ள கரம் கூட இருக்கட்டும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.